விவேகானந்தர்கிட்ட ஒரு தடவை ஆட்கள்லாம் கேட்குறாங்க, நீங்கள் என்ன அமெரிக்காவில் பீஃப் சாப்பிட்டீங்களாம்ல, மாட்டுக்கறி சாப்பிட்டீங்களாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது அவர் அதுக்கு சாப்பிட்டேன் சாப்பிடலன்னா சொல்லாமல், என்னுடைய மதம் வந்து நான் சாப்பிடக்கூடிய உணவுலையா இருக்குது, அது கிடையாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணியிருக்கிறார். ஆக இந்த உணவு பழக்கம் என்பது நம்ம தமிழகத்தில் எடுத்துக்கிட்டிங்கனாக்க, இப்போ இதில் இப்போ நம்ம நகரத்தில் வாழ்கிறோம், பிரச்சனை இல்லை. காடுகளில் வாழ்ந்த அந்த கால மக்கள் அவங்கெல்லாம் என்ன சாப்பிட்ருப்பாங்க, அவர்களுக்கு என்ன உணவு? காடுகளில் வந்து கிடைக்கக்கூடிய அந்த மாமிசங்களை அடித்து விட்டு சுட்டு அதுதான் சாப்பிடுவாங்க. ஏன் ராமாயணத்திலே வந்து ராமன் வந்து மாமிசம் சாப்பிட்டதா சொல்லப்பட்டிருக்குது. இது வந்து ஒரு உபன்யாசத்தில் அவரே சொல்கிறாப்புல, மாமிசம் சாப்பிட்டாப்புல, ராமனே மாமிசம் சாப்பிட்ருக்கிறப்போ அது கூட பின்னாடி வந்தவர்கள் வந்து புத்த மத தாக்கத்தினால தான் அவர்கள் வந்து மாறிக்கிறாங்க. பிராமணர்கள் என்ன அசுவமேத யாகம் இருக்குது, வரிசையாக என்னென்ன இருக்குதோ உயிர் பலிகள் அத்தனையும் யாகம் பண்ணி செஞ்சுருக்காங்க. பசுவுடைய யாகமே நடந்துருக்குது. இதெல்லாம் வந்து வரலாற்று பூர்வமாக ஆதாரங்களோடு இருக்குது. புத்த மதத்தை அழிக்கணுங்கிறதுக்காக தான் அவர்கள் வந்து இந்த மாமிச இதை விட்டுட்டு சைவத்துக்கு மாறினது. இப்போ இதில் வந்து சீமான் இடையில் வந்து குட்டையை கொடுக்குறாரு பாருங்க. அவர் வந்து ஏற்கனவே அதெல்லாம் சாப்பிட்றதில்ல, முன்னாடி சாப்பிட்டேன், அதுக்கு பிறகு நான் நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அடுத்தாப்பில் வந்துட்டு பீஃப் சாப்பிடுங்கிறாரு. இவர் என்னென்ன சொல்கிறாருங்கிறது ஏற்கனவே வந்து தஞ்சை பெரிய கோயிலில் வந்து அந்த பெரிய கோயிலுடைய நிழல் வந்து கீழே விடாதுன்றாரு. ஆக எந்தெந்த வகையிலெல்லாம் அவசியமில்லாத பிரச்சனைகள் பொய்களை பேசிகிட்டு இருக்கிறார். அந்த வீடியோவும் பாருங்கள். மாட்டுக்கறி மட்டும் தின்றக்கூடாதுப்பா, நமக்கு அது குலதெய்வம் மாதிரி. நாங்கள் உழவருக்கு குடியில், அதனால அப்போ சரிப்பான்னு சத்தியம் பண்ணி கொடுத்தேன். வண்டி ஏற்றி விடும்போது எங்கள் அப்பா 100 ரூபா கொடுத்தாங்க. சாப்பிடக்கூடாதுனால எனக்கு அப்போ நான் ரொம்ப அரிதாக என்னுடைய உறவினர்கள், இஸ்லாமிய சொந்தங்கள், எங்கள் மச்சினைங்கள் எப்பாவது கொடுத்தா சாப்பிடணும் இல்லையா, அது ஒரு பெரிய இதில் விருப்பம் உணவு இல்லை. ரொம்ப ரொம்ப சோர்வா இருக்கியா 1/2 கிலோ மாட்டுக்கறி, 1/2 கிலோ போடு. பக்கத்துல எங்கேயாவது ஜிம் இருக்கா போ. 2 மாசத்துக்கு அதிகபட்சம் ஒரு 600 ரூபா கேட்பான். கட்டு அடி அப்படி முறுக்க ஏத்து அப்படி போ தெரு. இப்போ சொல்லுங்கள், இவர் பீஃப் சாப்பிட்ணுங்கிறாரா இல்லை சாப்பிடக்கூடாதுங்கிறாரா? இது நமக்கு ஒன்றுமே புரியல. ஒரு மனிதன் அதாவது ஒரு கருத்தை சொன்னான்னா அதில் நிலச்சி நிற்கணும், கொஞ்ச காலமாவது நிலச்சி நிற்கணும். இப்படி வந்து நிமிஷத்துக்கு நிமிஷம் மாறி பேசினாக்க அவர்களுடைய அந்த பிள்ளைகளாலேயே அவர் புறந்தள்ளப்படுவார்.